ஓ 100 வியூஸ் போனால் அமௌண்ட்டா, 1000 வியூஸ் போனால் அமௌண்ட்டா, சப்ஸ்கிரைப் பண்ணாலே அமௌண்ட்டா, நல்லா வியூஸ் போகும்போது எனக்கு அதில் வந்து டாலர்ஸ் வந்து அதிகமாக வரும். மாதத்துக்குன்னு பார்த்தா 6 வீடியோவோ 7 வீடியோவோ தான் போடுறேன், லாங் வீடியோ. ஒரு 10 லேக்ஸ் வியூஸ் வந்து அதுலேயே போயிடும். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு அமௌண்ட்டே வராது. அப்போ காசே வருமா என்னன்னு தெரியாத பட்சத்தில் நான் வேலையை விட்டு நின்னேன்னா நான் சோத்துக்கு என்ன பண்ணுறது? ஹே காய்ஸ், வெல்கம் ரம்யா கண்ணன் vlogs. இன்னைக்கு ஒரு ரொம்பவே முக்கியமான வீடியோ தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்ன வீடியோ அப்படின்னா யூடியூபோட இன்கம் பற்றி தான். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என்னோட யூடியூப் ஜேர்னி, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு எவ்வளோ அமௌண்ட் எல்லாம் வந்திருக்கு, இவ்வளோ நாள் நான் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதில் கொடுக்குற விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூபர்ஸாக இருந்தீங்க, இல்லை யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி தான் வந்து நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படிங்கிற தாட்டே எனக்கு வந்தது. என்னோடய மேரேஜ் வந்து 23 செப்டம்பரில் வந்து எனக்கு மேரேஜ் ஆகுது. அப்போ தான் வந்து நான் ஒரு ஜூன் மந்த்து எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகுது. அந்த டைமில் தான் வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு, மோஜி ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தது மோஜி தான். அவங்களே கால் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க, அதில் இன்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்கம் வரும் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு வந்து அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது மோஜு. அப்போ வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராம் வரும்போது தான் வந்து இதை ஒரு பிளாட்ஃபார்மாக நான் எடுத்து பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. பிளாங்க், ஜீரோ. என்ன பண்ணணும், எப்படி பண்ணால் வீடியோவில் இருந்து அமௌண்ட் வரும், ஓ 100 வியூஸ் போனால் அமௌண்ட்டா, 1000 வியூஸ் போனால் அமௌண்ட்டா, சப்ஸ்கிரைப் பண்ணாலே அமௌண்ட்டா, அந்த மாதிரிலாம் தான் நானும் உங்களை மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் யூடியூப் அப்படி கிடையாது. அதுக்குன்னு சொல்லி ஒரு பாலிசி இருக்குது. 4000 சப்ஸ்கிரைபர் வேணும், 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். இதெல்லாம் முடித்து ஒரு 3 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு வந்து டாலர்ஸே வரும். அப்போது அந்த நான் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோஸ் போட்டிருப்போம்ல, அதுக்கெல்லாம் வந்து டாலர்ஸே இல்லை. அதெல்லாம் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா தான் டாலர்ஸ். அப்போது ஒரு 10 லேக்ஸ் வியூஸ் வந்து அதுலேயே போயிடும். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு அமௌண்ட்டே வராது. அதெல்லாம் எனபிள் பண்ண முடியாமல், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இல்லாமல் நான் சிரமப்பட்டு அந்த ஃபஸ்ட் ஐடி எனக்கு போயிடுச்சு. செகண்ட் ஐடியில் வந்து நான் ட்ரை பண்ணும்போது செகண்ட் ஐடியிலையும் எனக்கு ஃபாலோவர்ஸ் டக்குன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம போடுற வீடியோஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது டக்குன்னு அவங்களுக்கு நம்மளோட வீடியோ போயிடும். ஃபாலோ பண்ணாமல் பார்க்கும்போது சும்மா ஸ்க்ரோல் பண்ணுவாங்கல்ல, அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட வீடியோ அவங்களுக்கு வரும். அந்த ஒரு ரீசனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணால் காசு கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோட வீடியோ உங்களுக்கு வரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பார்ப்பீங்க, இல்லை என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் அது நீங்கள் பார்ப்பீங்க. அதனால உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். லைக்குக்கு அமௌண்ட் இல்லை, கமெண்ட்டுக்கு அமௌண்ட் இல்லை. ஆனால் இந்த லைக்கும் கமெண்ட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமாக இருக்கும்போது அது வந்து யூடியூப் அல்காரிதம் இன்னும் நிறைய பேத்துக்கு போய் காட்டும். அதுக்காண்டி தான் வந்து லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை நீங்கள் பண்ணுங்கள். யாரும் உங்களை வந்து வற்புறுத்த மாட்டாங்க. நல்லதோ கெட்டதோ நீங்கள் சொல்கிறது மூலிமா அந்த வீடியோ வந்து ஒரு 4 பேத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக போகும். அதுக்காண்டி தான் அதை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி நான் 1 வருஷம் ஆச்சு. அதில் இன்கம் எடுக்கல. அப்போ தான் வந்து நான் 2 சேனல், ஃபஸ்ட்டு சேனல் போயிடுச்சு, செகண்ட் சேனலில் வந்து அப்போ தான் எனக்கு எலபிள் ஆகி எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அதில் வந்து ஒரு $100 எடுக்கிறதுக்கு எனக்கு 3 மந்த் ஆச்சு. ஏன்னா நான் வீடியோ கண்டினியூவாக போடல. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு 30 நாளைக்கு 30 வீடியோ போட்டால் தான் பழைய வீடியோலாம் வியூஸ் போகும். அப்படியே மெயின்டைன் ஆகி இன்றைக்கி போடுறது நாளைக்கு வியூஸ் போகும், முன்னாடி போட்டது வியூஸ் போகும், அப்புறம் அடுத்த நாள் போடுறது இந்த 2 வீடியோ வியூஸ் போகும். அந்த மாதிரி 30 நாளைக்கு வீடியோ போட்டால் தான் 30 வீடியோ வியூஸ் போகும். அந்த ஒரு மாதத்துலேயே நீ வந்து சேலரி எடுப்பேன். ஆனால் நான் மாதத்துக்கே ஒரு 5 வீடியோ தான் போடுவேன். அப்போ எனக்கு சேலரி வர்றதுக்கு லேட் ஆகும். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு வருஷம் வந்து சேலரிங்கிறது ஒன்றும் வரவே கிடையாது. ஃபஸ்ட்டு சேல்ரி அப்படிங்கிறது எனக்கு ஒன்று வந்தது. எந்த மந்த்துன்னு எனக்கு தெரியல. நான் எடுத்து வேணால் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு சேல்ரி எனக்கு $104 $109 சம்திங், அந்த அமௌண்ட்டு. அது அந்த டாலர்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 4 மாதம் 5 மாதம் ஆகும். ஏன்னா நான் வீடியோவே போட மாட்டேன். எப்போ எனக்கு வந்து கண்டினியூவாக வந்து அமௌண்ட் வர ஆரம்பிச்சது அப்படின்னா 2025 தான்.
ஏன் 2025 அப்படின்னா, அப்பதான் வந்து வேலைக்கு போறதெல்லாம் விட்டுட்டு பிரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல வெட்டியா இருந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். வேலைக்கும் போகணும், வீடியோவும் எடுக்கணும், வீட்லயும் வேலை செய்யணும். சாரி அப்படின்னு பண்ணும்போது நம்மளால முடியாது. அதுக்காக வீட்ல வேலைக்கு போகாம நீ வீடியோ போட்டிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா, அப்போ காசே வருமா என்னன்னு தெரியாத பட்சத்துல நான் வேலையை விட்டு நின்னேன்னா நான் சோத்துக்கு என்ன பண்றது? அந்த ஒரு ரீசன்னால நான் வந்து வேலையை வச்சுட்டே மெயின்டைன் பண்ண ஒரு நாளைக்கு தினமும் வீடியோ போட முடியாது. ஒரு மாசத்துக்கே ஒரு 5 வீடியோ 6 வீடியோ தான் என்னால் போட முடியும். பட் இப்போ வந்து இப்போவும் அப்படிதான். ஒரு மாசத்துக்குன்னு பார்த்தா 6 வீடியோவோ 7 வீடியோவோ தான் போடுறேன், லாங் வீடியோ. பட் அது கொஞ்சம் வியூஸ் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10K 15K 20K 25K 35K 35,000 பேர் 45,000 பேர் இவ்வளோ வியூஸ் தான் போகும். பட் இவ்வளோ வியூஸ் போனதுக்கே உனக்கு மாதம் சேலரி வருதான்னு கேட்டால் அப்படி இல்லை. எனக்கு ஷார்ட்ஸ் வந்து நல்லா வியூஸ் போகும். ஷார்ட்ஸ் நல்லா வியூஸ் போகும்போது எனக்கு அதில் வந்து டாலர்ஸ் வந்து அதிகமாக வரும். லாங் வீடியோ வந்து எனக்கு அவ்வளோக்கா வியூஸ் போகாது, ஆனால் அதுக்கும் எனக்கு அமௌண்ட் வரும். ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோன்னு சொல்லி 30 நாளைக்கு 30 வீடியோ போட்டால் மாதம் என்னால் எடுக்க முடியலன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் எடுப்பேன். 2 மாதத்துக்கு ஒரு டைம் எனக்கு $141. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் $189 சொல்லி இந்த மாதத்தில் 2 மாதத்துக்கு ஒரு டைம் 2 மாதத்துக்கு ஒரு டைம் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாசத்துல எவ்வளோ ஆட் ஆயிருக்கு அப்படின்னா, ஏன்னா இந்த மாசம் கொஞ்சம் நல்லாவே ஆக்டிவாக இருந்தேன். ஜூலை மாதம் நல்லா ஆக்டிவேட்டாக இருந்தனால எனக்கு $300 வந்து ஆட் ஆயிருக்கு. 300 இல்லை, 295 295 ஆட் ஆயிருக்கு. இது எப்போ எனக்கு கிரெடிட் ஆகும்னு கேட்டால் அடுத்த மாதம், அதாவது இந்த மாதம் பண்ணுறது அடுத்த மாதம் சேலரியாக வரும். $100க்கு மேலே இருந்தால் தான் அடுத்த மாதம் சேலரியாக வரும். அதுக்கு 100க்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா அடுத்த மாதமும் வராது. அதுக்கு அடுத்த மாதம் 100க்கு மேலே ஆட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதம் வரும். ரொம்ப குழப்பறேன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ மே மாதம் எனக்கு ஆட் ஆகுது $100 அப்படின்னா மே மந்தோடது ஜூன் மாதம் வரும். மே மந்த் எனக்கு ஆட் ஆகலை அப்படின்னா மேவும் ஜூனும் சேர்ந்து $100 ஆகுது. அது வந்து எனக்கு ஜூலை மாதம் வரும். அப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இந்த ஒரு 6 மாசத்துல எனக்கு வந்து 3 டைம் வந்து சேலரி கிரெடிட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து மந்த்லி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் எஃபெக்ட் போடணும், கண்டினியூஸாக வீடியோ போடணும். எல்லாரும் கண்டென்ட் கிடைக்காம சுற்றுவாங்க. கண்டென்ட் இருந்துமே வந்து வீடியோஸ் என்னால் போட முடியல. ரீசன் வந்து தம்பியை பார்த்துக்கணும், எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். தம்பிக்கு சாலிட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாப்பாடை உட்கார வச்சேன் அப்படின்னா சாலிடாக 1 hour ஆகுது. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு $300 ஆட் ஆயிருக்கலாக்கா, அடுத்த மாதம் வருமானு கேட்டால் வராது. என்ன கதை அப்படின்னா, எனக்கு போன மாதம் வந்து எனக்கு கிரெடிட் ஆச்சு அமௌண்ட்டு. அது வந்து 189, அதாவது $189 வந்து போன மாதம் எனக்கு கிரெடிட் ஆச்சு. அப்போ ஜூலை மாதத்துக்கு எனக்கு வந்து 70 சம்திங் 70க்கு மேலே தான் வந்து ஆட் ஆயிருக்கு. பேலன்ஸ் இன்னும் 30க்கு மேலே இருக்குது. அந்த $30க்கு அப்ரூவ் ஆகுறது வந்து எனக்கு இந்த மாதம் ஆயிடும் 70. ஆனால் அந்த பேலன்ஸ் 300ன்னு சொன்னேன்ல, அது வந்து எனக்கு அடுத்த மாதம் தான் ஆட் ஆகும். அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான். அப்போது எனக்கு ஜூலை மந்த்துக்கு அமௌண்ட் வரல, ஆகஸ்ட் மந்த்துக்கு வரணும். ஆனால் எனக்கு ஆகஸ்ட் மந்த்து இல்லைன்னா செப்டம்பர் மந்த்தில் தான் சென்ட் ஆகும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து தெளிவாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். பேசிக்காக ட்ரை பண்ணுறேன். தென் இவ்வளோ தான். இவ்வளோ விஷயங்களும் நம்ம பண்ணாதான் நம்ம கைக்கு ஒரு அமௌண்ட்டுங்கிறது வரும். வேற என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு எனக்கு 2025 ஆச்சு. இப்போ தான் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் இன்னும் வரல, கிட்டத்தட்ட வரப்போகிறேன். இப்போ தான் என்னோடய டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி இருக்குது. 3 டிஜிட்டில் டாலர்ஸ் வந்தது அப்படின்னா இந்த 2025 ஜூன் மந்த்து தான். அது வரைக்குமே நான் வந்து 0 தான். ஒரு நாளைக்கு $2 வரும், இல்லைன்னா வராமல் போகும், வருமா ஆட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு டேஷ்போர்டையே பார்த்துட்டு உட்காந்த காலம் போய் ஒரு நாளைக்கு
எப்படியும் 10, 20, 30 அப்படின்னு சொல்லி வர இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, என்னோட ஹார்ட் ஒர்க்கும், என்ன வந்து சேர் அப் பண்ற நீங்களும் தான் காரணம். அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ காரணங்கள் சொல்லுவேன். எனக்கு யாரும் வீடியோ எடுத்து குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன நானே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நெறைய பேத்தோட கமெண்ட் தான். என்னோட ஹேட்டர்ஸை வந்து இப்போலாம் எனக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா என்ன எப்படி சொல்கிறதுனா, என்னை சப்போர்ட் பண்ண முடியாத நேரத்தில் என்னோட ஹேட்டர்ஸ் வந்து என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு என்னோட வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லா உட்காந்து பார்க்கறதுனாலயே என்னவோ, எனக்கு வந்து வியூஸ் அதிகமா போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்களுக்குமே நான் வந்து இந்த வீடியோல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 டிஜிட்ல வந்துருச்சு. இதை எப்படி இன்னும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போணும் அப்படிங்கிறது நான் போடுற ஹார்ட் ஒர்க்ல தான் இருக்கு. கண்டிப்பா அத நான் போடுவேன். இப்போ உங்களுக்கு வந்து ஷோ பண்றது வந்து என்னோட இந்த மந்தோட இன்கம் வந்து இவ்ளோ வந்திருக்கு அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறம் என்னென்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த ஸ்க்ரீன்ஷாட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்களுக்கு ஒரு மோட்டிவ் ஆயி நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, என்னென்ன மைனஸ் எல்லாம் பண்றீங்களோ, அதெல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கே ஹெல்ப் பண்ணும். அதுக்காக மட்டும் தான் நான் இத உங்களுக்கு ஷேர் பண்றேன். யாருமே இதுவரைக்கும் இவ்ளோ தெளிவா சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் சொல்றேன். இது யூடியூப்க்கு அகெயின்ஸ்டா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களோட மோட்டிவேஷனால இவ்ளோ தூரத்துக்கு நான் வந்திருக்கேன். அந்த ஒரு ரீசனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட இன்கம் வந்து 7 டேஸ்ல எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 7 டேஸ்ல நான் $17 $107 நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அப்ப நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு வீடியோ கிளிக் ஆனாலே போதும். அதே சமயம் யூடியூபே வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். என்னென்ன மாரி வீடியோ நீங்க போடலாம். ஜூலை மந்த்ல எது உங்களுக்கு நல்லா வியூஸ் போயிருக்கு. எது வந்து உங்களுக்கு வந்து எந்த மாரி கன்டென்ட்லாம் வியூஸ் போகுது அப்படின்லாம் சொல்லி யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். அதுக்கேத்த மாரி நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணாலே போதும். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. இது என்னோட ஷார்ட்ஸ் வந்து வைரலான ஷார்ட்ஸு. இதுல இருந்தே எனக்கு இன்கம் ஜாஸ்தியா வந்திருந்தது. பர்ட்டிகுலரா. அதே மாரி நான் 1 மந்த்ல வந்து எந்த மந்த் நல்லா ஆக்டிவா பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிறதும் இதில காட்டும். இது வந்து போன மாசத்துக்கான பெர்சன்டேஜ் 21%. இது வந்து இந்த மாசத்துக்கானது. அதாவது ஜூலை மந்த் நான் நல்லாவே ஆக்டிவா இருந்திருக்கேன் அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ தான் இதில வந்து காட்டுது. வியூஸ் வந்து எனக்கு ஜூலை மந்த்ல தான் நல்லாவே போயிருக்கு. அது கீழேயே வந்து மந்த்தோட காட்டுது பாருங்க. ஏன்னா நான் ஜூலை மந்த்ல தான் வந்து கன்டினியூவா வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டேன். இத்தனைக்கும் லாங் வீடியோ போடல. லாங் வீடியோ 6 தான் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47 போட்டிருந்தேன். அதில ஒரு வீடியோ பர்ட்டிகுலர் வீடியோ எனக்கு ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னாலே எனக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் இருக்கும். அப்போ மற்றவங்கள யோசிச்சு பாருங்க. ஒரு வீடியோக்கே எனக்கு இவ்வளோ இன்கம் வருது அப்படின்னா, எல்லா வீடியோவும் எனக்கு ட்ரெண்ட் ஆச்சு. எல்லா வீடியோவும் எனக்கு வியூஸ் போச்சு அப்படின்னா, எனக்கு எவ்வளோ வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு நினச்சி பாருங்க. எல்லா வீடியோவும் வியூஸ் போகுமான்னு கேட்டா போகாது. பர்ட்டிகுலர் ஒரு சில வீடியோ தான் வியூஸ் போகும். இது வந்து ஒரு வாரத்தில மட்டும் எந்தெந்த வீடியோஸ் வந்து வியூஸ் போகுது, ஒரு வாரத்தில நான் எவ்வளோ ஷார்ட்ஸ் வியூஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது இதில காட்டும். ஜூன் 21ல இருந்து 27ல மட்டும் எனக்கு $86 வந்திருக்கு. அந்த லாஸ்ட் வீக்கு. அந்த வீக் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 வீடியோன்னு சொல்லிட்டு, லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே நான் 3 வீடியோஸ் போட்டிருப்பேன். இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ல நான் எத காமிச்சிருக்கேன்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2022ஆம் தேதி வந்து நான் யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனா 22ல நான் வந்து வீடியோஸ்லாம் போடல. ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் தான் பண்ணி வச்சிருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, பிளாங்க்கான கோடு தான் காட்டியிருக்கும். 23 அப்பதான் எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த டைம்ல தான் வந்து வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற தாட்டே வந்தது. அப்பவும் பாருங்க நான் கன்டினியூவா வீடியோ போடல. ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு $10க்குள்ள வந்து வந்துட்டு இருந்திருக்கு. எப்போ ஹையா இருக்குன்னு பாருங்க. 2025 அதாவது இப்போ ஆகஸ்ட் காட்டுதுல்ல, ஆகஸ்ட் 1ன்னு சொல்லிட்டு. இந்த மந்த்து அந்த டைமில் தான் பீக்கில் இருக்குது. ரீசன் நான் ஜான்வரி, பிப்ரவரியிலேருந்து போடணும்னு நினச்சி போடுறது கொஞ்சம் ஆக்டிவேட்டாக இருந்தேன். பட் அந்த அளவுக்கு தினமும் ஆக்டிவேட்டாக இல்லை. எப்போ ஃபுல் ஆக்டிவேட்டில் இருந்தேன் அப்படின்னா, ஜூன் மந்த்து, ஜூலை மந்த்து தான். ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ப்ராசஸில் வந்து ஜூலை மந்த்தில் அந்த ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். அதனால வந்த ரிசல்ட் தான் இது. இப்போ ஓவரால் 2025ல் தான் நான் கண்டினியூவாக அமௌண்ட் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போது $1000 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்தியன் அமௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக புது சேனலில் நான் வந்து 2025ல் தான் இன்கம் ஃபுல்லாக எடுக்கிறேன்.
எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன். இது ஓவரால் அமௌண்ட். ஓவராலாக நான் வந்து இப்போ எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாலர்ஸில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோடய ஜேர்னி கண்டினியூவாக இருக்கும். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் நான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறேன். என்னோடய டே இன் மை லைஃப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் vlog-ஆ போடுறேன். தென் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நான் எல்லாத்துக்குமே கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூடியூப்பை பற்றின டவுட்ஸ் வந்து நான் எல்லாத்துக்குமே தனித்தனியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன் என்ன கேட்டால். உங்களுக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கு நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நான் போடுறேன். எல்லா கொஸ்டினும் கேளுங்க. கண்டிப்பாக கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொரீஸ் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.